சண்டே லஞ்ச் மெனுவோட லாங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்சுன்னு சொல்றத விட இறால் விருந்துன்னே சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு எறா வச்சு குழம்பும் வச்சிருக்கோம். 2 டைப் ஆஃப் சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கோம். சுரக்காவும், எறாவும் போட்டு குழம்பு, எறா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இறால்ல வடையும் செஞ்சிருக்கோம். காலையிலேயே என் ஹஸ்பண்ட் கடைக்கு போய் 1 கேஜி போல ப்ரான் வாங்கிட்டு வந்தாரு. அது 1 கேஜி மேலேயே இருந்துச்சு. ஒரே மாதிரி டைப்ல எறா பண்ணியிருந்தா, அது மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் புடிக்காதுன்னு சொல்லி, நான் வந்து 3 டைப்பா செஞ்சிருக்கேன். இங்க துபாய்ல ப்ரான் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இதுவும் கடல் எறா தான். இது வந்து 1 கேஜி 40 கிராம்ஸ் போல வாங்கியிருந்தோம். 1 கேஜி 40 கிராம்ஸ்னா நம்ம ஊரு காசுக்கு ஒரு ₹880 கிட்ட வரும். க்ளோஸ் டூ 900. இத நல்லாவே அவங்க கிளீன் பண்ணியே குடுத்துருவாங்க. இத ஷெல் எடுக்கிறது மட்டும் இல்ல, நடுவுல இருக்க அந்த நரம்பு கூட அவங்களே எடுத்து குடுத்துருவாங்க. அதனால நமக்கு அந்த ரொம்ப கிளீன் பண்ற வேலை இருக்காது. நமக்கு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணா மட்டும் போதும். இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷோடையும் ரெசிபி பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் இறால் வடைக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சமா மஞ்சத்தூள், 3 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமா தனியா, கொஞ்சமா சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல கொர கொரன்னு நல்லாவே அரைச்சுக்கோங்க. அரைக்கும்போது ப்ரானையும் சேர்த்து தான் அரைக்க போறோம். அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊத்த வேணாம். இல்லன்னா நீங்க ப்ரான் தனியா அரைச்சுட்டு, மசாலா தனியா அரைச்சுட்டு 2த்தையும் ஒண்ணா கூட சேர்த்து பெசையலாம். நான் இது எல்லாத்தையுமே ஒரே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு பெசஞ்சு வச்சிருக்கேன். அடுத்தது சொரக்கா போட்டு எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு அடுத்தது கட் பண்ண வச்சிருக்க வெங்காயம். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த நல்லா கட் பண்ணி வச்சு சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குனோனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காவையும் போட்டுக்கோங்க. சொரக்காவ நான் விதை எடுத்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சிடலாம். கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா தேங்காய். இத தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்த உடனே 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி ஊத்திட்டு, அப்புறமா தான் நான் ப்ரான் சேர்த்திருக்கேன். இத மூடி வச்சுருங்க. அடுத்தது ப்ரான் ஃப்ரைக்கான ரெசிபி பார்த்துரலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது இல்லாம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. தனியா தூளும் 1 1/2 ஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. வாசனைக்காக கருவேப்பிலைய இந்த மசாலாவோடயே சேர்த்து ஃபுல்லாவே ஒரு பெசஞ்சு வச்சுருங்க. இது எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரம் போல ஊறுனா கூட போதும். அடுத்தது குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப ப்ரானும், சொரக்காவும் வெந்துரும். அதுக்கு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். இப்ப நான் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு பேஸ்ட் இதோடயே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வைங்க. அதோட குழம்பு ரெடி. அடுத்தது ப்ரானையும் ஃப்ரை பண்ணிரலாம். ஒரு பேன்ல எண்ணெய் கொஞ்சமா ஊத்திட்டு, இந்த மசாலா போட்டு வச்சிருக்க ப்ரான இதோடயே சேர்த்துருங்க. நான் கூட சாதம் ஊற வச்சிருந்தேன். அதுவும் வச்சாச்சு. இப்போ ப்ரானும் வந்து ரெடி ஆயிடும். ப்ரான் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனாவே போதும். அதிலேயே வெந்துடும். இல்லன்னா ரொம்ப ரப்பர் மாரி ஆயிடும். அடுத்தது ப்ரான் வடை போட்டுறலாம். இதுக்கு டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன். ஆனா நெறைய எண்ணெய் ஊத்த வேணாம். நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா போதும். இது எண்ணெய் இழுக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு வடை மாரி இப்படி தட்டி போட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமாவும் வெந்துரும். இது ஒரு பக்கம் செவந்து வந்த உடனே நீங்க அடுத்தது திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்த உடனேயே நீங்க பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த ப்ரான் வடை ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். கறி வடை மாதிரியே இருக்கும். ஆனா எறா டேஸ்ட் நல்லாவே வரும் இதுல. எறாவ வச்சு 3 டிஷ்ஷும் இன்னைக்கு செஞ்சு சூப்பரா சண்டே லன்ச்ச முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.